வணக்கம் அனைத்துறவுகளுக்கும். நாங்கள் இப்போ காலையில் துவங்கியிருக்கிறோம். மதிய உணவு சமைக்கிறது. இந்தியால பாலங்களை கொதிக்குது. இன்றைக்கு கர்நாள மதிய உணவு நாங்கள் கூட இல்லை. கர்நாள மதிய உணவு கூட இல்லை. டின்னர் தான் ரெண்டு போட்டது. இன்றைக்கு ஒரு ரெண்டு நேரம் சமைக்கிறது தான் கூட நேரம் வராது தானே. இப்போ இரவு உணவு தான் பார்த்துருப்பீங்க. நாங்கள் இன்றைக்கு மதிய உணவு தான் காணொலியாக பதிவு செய்ய போகிறோம். இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை தானே. அப்போ இன்றைக்கு காலமே ஆரம்பிச்சிட்டாச்சு. என்ன நேரம் இன்று தானே. அப்போ பிலாக்கொட்டை எல்லாம் பட்டி வச்சிருக்கு. ஒரு பிலாக்கொட்டை வைத்தக்கா கறி வைக்க போகிறேன். பிலாக்கொட்டை பொரியல், வாழைக்காய் சேர்த்து பொரிக்க போகிறேன். பருப்பு வச்சிருக்கு. போஞ்சி அவிய விட்டுருக்கு. அதை நான் இதுல ஏப்ரல வைக்க போறேன். அவிஞ்ச அப்புறம் வச்சா டக்குன்னு புரிஞ்சிருமே. பள்ளிக்கூடம் போனோம். ஏப்ரல வச்சுட்டு அடுத்தது காளான் ஒரு பொரியல் உண்டு. பொரிச்சுட்டு இல்லை போடும். பொரிச்சிட்டு பிரட்டி விடுவோம். அங்கால கத்திரிக்காய் ஏப்பையில வச்சிருக்கு. அது ஒரு சம்பல் ஒன்று போடுவோம்னுட்டு வாங்குவோம். என்னென்ன சமைக்கிறதுன்னு சொல்லி பார்ப்போமே. இப்போ காளான் பிரட்டலுக்கு தான் வெங்காயம் வதங்கு. காளான் பொரிய விட்டுட்டு பிரட்டி எடுத்தா நல்லா இருக்கும். அதுக்குத்தான் இல்லை வதங்கட்டும். வதங்கிய பின் பார்ப்போம். வெங்காயம் வதங்கிட்டு நாங்கள் பெருஞ்சீரகம் போடுவோம். காளான் பிரட்டலுக்கு பெருஞ்சீரகம் போட்டாச்சு. எம்பட்டி போடுவோம். புள்ளியும் போடுவோம். பேஸ்டும் இருக்குது. அடிச்சது இஞ்சியோட சேர்த்து அதே போடுவோம். கொஞ்சம் காளான கொஞ்சம் உள்ளி கூடுதலாக போடுவோம். இது சரியான குளிர்த்தன்மை. அதுக்காண்டி இன்னொரு நமக்கு வராது. காளான் நிறைய இந்த உள்ளி நிறைய போட்டால் ஒன்றும் செய்யாது. அதுதான் போட்டிருக்கு. வதங்கட்டும். இஞ்சி உள்ளி பேஸ்ட் டைம் போடுவோம். நாங்கள் எடுத்தோண்டு உள்ளி இஞ்சி பேஸ்ட் டைம் போடுவோம். இஞ்சியும் சீரட் நான் கூடுதலாகவே போடுவோம். நல்லா இருக்கு. கட்டி கருவு டக்கண்டு வீட்டு அதுக்கு வச்சுதான் விட்டுருக்கு. குறைக்கும். இனி இந்த காளான ஒருக்கா 2 தடவை கழுவிட்டேன். இருக்கா ஊற விட்டுனா அதையும் கொத்தி புளிஞ்சு போடுவோம். கயத்தென்ன நானே டக்கண்டு கருப்பாகும். உப்புத்தான் போட்டேன். உப்பும் போட்டது. பருப்பு நான் கொண்டு வந்துட்டே சாப்பாடு வதங்கட்டும். வதங்கி வரட்டும். உப்பு கொஞ்சம் சேர்ப்பேன்.
எண்ணெய் பத்தாது போல, கொஞ்சம் எண்ணெய் விடுவோம். ஒலிவெண்ணெய் பிரச்சனை இல்லை. விட்டு வதக்கி வதக்கி போட்டு மூடி போட்டு மூடி விடுவோம். குழச்சி விட்டுருக்கு. சிறிது நேரம் கழிச்சு பார்ப்போம். எங்களை காளாங்கறி காளான்ல வந்து அணியெல்லாம் பத்திட்டுது. ஆனால் கொஞ்சம் காளான் அவியல் நினைக்கிறேன், கொஞ்சம் இப்படி வந்தாங்க. ஆனால் அவியாட்டு நல்லா இருக்கா. அவியட் அது அவியட்டு இஞ்சால போஞ்சிக்கும் பிளாக்கொட்டை கரைக்கும் வச்சிருக்கு. வச்சுட்டேன். அங்கால போஞ்சியும் பிளாக்கொட்டையும் ஏஃப்ரையில் வச்சு நான் அவிச்சு போட்டு வச்சா டக்கண்டு பொரிஞ்சு வரும். அதுக்காண்டி ஏஃப்ரையில் வச்சு இஞ்சால இப்போ குழம்பாக்கினா சரி, தூக்கி போட வேண்டியதுதான். இப்போ குழம்புக்கு வெங்காயத்தை வதக்கும். கருப்புக்கும் வதக்கம் இல்லை, வேணும் செத்த மிளகாய் போட்டு வதக்கும். செத்த மிளகாய் எடுத்தா அப்புறம் இப்போ வெங்காயம் வதம் கட்டுனல்ல, எண்ணெய் விடுவாங்க. கொஞ்சம் எண்ணெய் பார்த்தா நிறைய வெங்காயத்துக்கு முழுக்கலையும் போட்டுட்டேன். பழுதா போடுங்க வச்சா அப்படி போடலாம். அப்புறம் காளானுக்கு கொஞ்சம் போடலாம். மதம் கட்டு இதில் கருப்பு ரெடியாகுது. கருப்பு சேர்க்க போடணும். மாறன் ஃபோன் அடிக்குது, ஃபோன் கதைச்சிட்டு வா. இப்போ வெங்காயம் ஃபோனில் சொல்லி பள்ளிக்கூடம் போகிறதுக்கு ஒரு ஆள் வலிக்கிறான்ன்றது வலிக்கிட்ட கூட்டு கொண்டு விட போகிறேன். இஞ்சால பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களை காளான்களுக்கு ரெடியாகி கொடுத்துருக்கோம். தண்ணி பார்த்தினா சரி, இந்த காளான் நல்லா அவியணும். என்ன கூடாது இல்லாட்டி இஞ்சால கருப்புக்கு சீரகம் மிளகு போடணும். உள்ளி இஞ்சி போட்டுட்டேன். உப்பையும் போட்டுட்டு எல்லாம் ரெடிங்க. சோறு போய் அரிசி போட்டால் சரி. வாழைக்காயும் பிரித்து விட்டுனண்டா கருப்புக்கு தேவையான உப்பு போடுவோம். உப்பை போட்டுட்டு சீரகம் மிளகு விடணும். இரவு நீங்கள் வெட்டி வச்சிக்கண்டா இப்படி சமைக்கலாம். எண்ணெய் போலை இந்த பாருங்க, 7 மணிக்கு தான் சமைக்கவே துவங்கினான். 7:45 அதுக்குள்ள முடிய போட்டு சமை. அரிசி போட்டா சரி. அரிசி என்ன அரிசி இன்றைக்கு போட்டுருந்து தெரியல. மிளகையும் போட்டு மஞ்சளையும் போட்டு மஞ்சள் கரண்டி எடுத்து போட்டாங்களே. ஆனையில் மஞ்சள் கரண்டி கேட்டு மாறி எடுத்துக்கணும் போல. காண எல்லா உள்ளுக்கு விடா கோயில் மஞ்சள் கரையை போட்டேன். ஆனை போடுவோம் போடுவோம். நல்ல ஒரு கருப்பு கறி நான் போட்டு வச்சாச்சு. கொதிக்கட்டும். இங்கே வதங்கட்டும். இதில் வதங்கி கொண்டிருக்கிறோம்.
சமைச்சாதான் பேந்து வந்து இன்னொருக்கா குளிச்சுட்டு சாப்பிட நல்லா இருக்கும். இது வந்து சமைக்கிறேன்றால் முடியா தெரிஞ்சிருப்பேன் போ ஏனென்றால் 1 மணிக்கு அவருக்கு வேலை திரும்ப வந்துட்டு சாப்பிட்டுட்டு போவான். நான் வர மாட்டேன். நான் நேரம் சாப்பாடு வழியாக கொஞ்சம் சாப்பிடலாம். சாப்பிடும் அதுக்காக சமைச்சு வச்சுட்டு போனான். ஒரு ஆள் வர மாட்டேன். எங்களோட புள்ளல் அவருக்கு கடையில் ஏதோ வாங்கி கொடுக்க போயிடுறேன். பேசிக் கிளாஸ் இருக்கு. ஒரு ஆள் தான், அவரும் 3 மணிக்கு தான் வருது. இது வதங்கட்டும். வதங்கினவுடன் எங்களோட காளான் எல்லா பிரண்டு தண்ணியெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் தேவையான அளவு தூளை சேர்ப்போம். 1.5 கரண்டி போட்டுருக்கோம். பிள்ளைகள் சாப்பிட்றதில்லை. செம்மையாக இருக்கும் காளான். நீங்களும் செய்து பாருங்க. காளான்ல எவ்வளோ சத்து இருக்கு. இதால் இல்லை அடுப்பை முன்னபடியாக சட்டி எல்லாம் கருது முட்டை இப்போ இது பருப்புக்கு தேவையான அள்ளி கொண்டு போட்டுட்டு இதுக்கு வெந்தயம் சேர்க்கணும், உள்ளி சேர்க்கணும். அப்படின்னா வெங்காயம் ரெடி ஆயிட்டுது. பருப்புக்கெல்லாம் அள்ளி போட்டுட்டேன். இனி நாங்கள் வெந்தயம் சேர்ப்போம். போஞ்சி என்ன பிளாக் கறி இல்லோ வெந்தயம் நிறைய போடும். தேவையான அளவு போடலாம். விரும்பின அளவு நாங்கள் விரும்பின சேர்க்கிறோம். அதோட இஞ்சி உள்ளி பேஸ்டை போடுவோம். சிறிது நேரம் கழிச்சு இப்போ எங்களோட சட்டி வதக்கி எல்லாம் அள்ளி போட்டு வைத்தங்காய் குழம்புக்கு திருப்ப கழுவிட்டு வச்சேன். எல்லா சட்டியும் முட்டி சட்டி கொஞ்சம் கருத்து வந்து அதுக்கா இப்போ பைத்தங்காய் அவிச்ச தண்ணியை விட்டுட்டு நாங்கள் தேவையான தூளை போடுவோம். பைத்தங்காய் மிஞ்ச போஞ்சியத்தான் சொல்றது சொல்லி பழகிட்டு அது 3-4 கரண்டி உங்களுக்கு தேவையான தூள் போடலாம். நான் கொஞ்சம் போட்டிருக்கு. மற்றது உரைப்பு சில பேர் குறைச்சி பார்க்கணும், சில பேர் கூட்டி காய்ப்பினோம். அதை கேட்டேன். மல்லித்தூளையும் போடுவோம். மல்லித்தூள் 1 கரண்டி போட்டு அப்புறம் மிக்ஸ் பண்ணிடுவோம். அப்புறம் கொஞ்சம் பேஸ்ட் பழப்புளியும் விட போகிறேன். கொஞ்சம் தக்காளி பேஸ்ட்டும் போடணும்.
இன்னும் கொஞ்சம் தண்ணியை விடுவோம். தைத்தங்காய் வெந்ததில் ஊரோவில் வேணும். அப்போ தண்ணி விடணும். போஞ்சியை பிலாக்கோட்டையும் கொண்டு பாருங்க கொஞ்சம் பாருங்க யாப்புறையில் எங்களோட தைத்தங்காயும் போஞ்சி வச்சங்காயும் போஞ்சியும் வந்து போஞ்சியும் பிலாக்கோட்டையும் தான் ரெண்டும் ஒரு அடியாக வந்து அப்போ இனி இதை போட வேண்டியதான். அவிச்சு போட்டு நீங்கள் வாட்டினீங்கன்னா டக்குண்டு அதை இல்லாட்டி அப்படியே பச்சை ஆயுதன்றது சொன்னால் கொஞ்சம் நேரம் லேட் ஆகும். வேறே ஒன்றும் இல்லை. இனி இதை அப்படியே போடுவோம். போட்டு அம்மா இப்படியே நீ போட்டுட்டு பார்ப்போம். காயெல்லாம் போட்டாச்சு. இனி கொஞ்சம் அவியட்டும். இதுக்கு வந்து அவிஞ்சது தானே முதலும் பொரிஞ்சதெல்லாம் உப்பு எல்லாம் சேர்ந்து பிராக்கோட்டை அவிய கிடக்கெல்லாம் அப்புறம் பார்ப்போம். இப்போ எங்களோட பிராக்கோட்டை போஞ்சி கறி ரெடியாக அதுக்கு தாளிச்சது எல்லாத்தையும் போடுவோம். வதக்கின எல்லாத்தையும் போட்டு மூடி வைப்போம். கொஞ்ச நேரம் கொஞ்சம் எல்லாம் சேரும்படி அவியட்டும். பிராக்கோட்டை அவியட்டும். இஞ்சால அப்பளம்ல பொரிச்சு பார்ப்போம். இப்போ எங்கட போஞ்சி கறி எப்படி இருக்குன்ட்டு பார்ப்போம். எல்லாம் பிராண்டு உருண்டு வந்து அப்போ பிளாக்குடைய வாங்கிடுச்சு. இனி நாங்கள் கொஞ்சம் தேங்காய்ப்பு புளிஞ்ச நான் கொஞ்சம் விடுவோம். அங்கால வாழைக்காய் பொரிஞ்சோன்று இருக்குது. அங்கால குத்தரிசி போட்டனா அவிஞ்சி ஒன்று இருக்கு. நீ பழப்புளியம் விட்டா குழம்பு சரி. அப்போ இப்படி வைக்கப்பா. இப்போ பழப்புளியும் சேர்த்துவோம். தேங்காய் பால் கடைசி பாலை புளிஞ்சு அதுக்குள்ளேயே பழப்புளியை விட்டேன்னா இனி கொதிக்கட்டும். கொதிச்சா சரி. இனி எல்லாம் செய்துட்டு மேசைக்கு போய் பார்ப்போம். இப்போ நான் சமைச்சு முடிச்சுட்டேன். என்ன சமைச்சேன்னு சொல்லி வாங்க பார்ப்போம். குத்தரிசி சோறு போட்டிருக்கிறேன். இது போஞ்சிக்காயும் பிலாக்கொட்டையும் கறி. இது பருப்பு கறி, நெல்லை சீரகம் எல்லாம் போட்ட கறி. மற்றது இது காளான் கறி. காளான் ஒரு பிரட்டினான். காளான் சாப்பிடுவோம் அடிக்கடி என்றால் நல்ல மாவு எல்லாத்துக்கும். இது வந்து கத்தரிக்காய் சின்ன நஞ்சு பாருங்க. கத்தரிக்காயை சின்ன நஞ்சு இப்படி இப்படி வெட்டி வேப்படையில் வச்சு நான் பொரிச்சிட்டு தக்காளி பழம், பச்சை மிளகாய், மிளகு, உப்பு எல்லாம் போடுறேன். உப்பும் புளியும் புறவை தான் போடுவோம். இப்போ தான் எடுத்தார் எங்களுக்கு. நாங்கள் புறவை தான் சாப்பிட்டோம். இப்போ காலை மசை வச்சபடியாக அப்போ இனி பிரிச்சுக்க வச்சுட்டு புறவை வந்து உப்பு புளி சேர்க்கணும். அப்போ இப்போ இவ்வளோ இல்லை. புறவை சேர்க்கலாம். பச்சை மிளகாயும் போட்டிருக்கு. இதுக்கு அடுத்தது இது காளாங்கறி, வாழைக்காய் பொரியல், பிலாக்கொட்டை பொரியல், இது அப்பளம். இதுதான் நான் இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை ஸ்பெஷலாக நான் சமைச்ச சாப்பாடு. நான் இனி வெளிக்கிட போவேன். நேரமாகுது போகிறேன். இது 8:30க்குள்ளே 7 மணிக்கு தான் வந்து வாங்கினான். அதுக்கிடையில் பள்ளிக்கூட அலுவலகமாக விட்டுட்டு கடை பார்த்து சமைச்சு முடிச்சாச்சு. இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க.
சமையல் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. பாருங்க, நீங்களும் இப்படி சமைக்கலாம். நீங்கள் இரவே எல்லாம் பட்டி வச்சிங்கன்னு சொன்னால் கடகடண்டு வச்சு ரக்கலாம். சமையல் ஒரு கஷ்டம் இல்லை, ஈஸி தான். மனம் வச்சால் செய்து முடிக்கலாம். ஏண்டா மத்தியானம் முன்னாடி வா சாப்பிடணும், அதுக்காக நாங்கள் கூடுதலாக சமைக்கிறோம். இப்போ இதுதான் எங்களுடைய மதிய உணவு. மீண்டும் இன்னொரு மற்றொரு சூப்பரான காணொளியில் சந்திப்போம். பாய் பாய்.